உங்க பேர் என்ன? வள்ளி. வள்ளி. சரியா? ஏசப்பா உங்களை நேசிக்கிறாங்க. சரியா? ஏசப்பா உங்களை நேசிக்கிறாங்க. சரியா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுண்டல் ஓபன் பண்ணுங்க. பாடிமா ஜூம் பண்ணிக்க. இது சுண்டல் விற்கிறீங்க இல்லையா? வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க? ஐயா என்ன பண்றாங்க? ஊர்ல இருக்காங்களா? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சரி சரி. இப்ப இந்த சுண்டல் வந்து இதை வித்தா, இந்த சுண்டல் ஒரு நாள் வித்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எதோ கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. சரியா? வள்ளி அம்மா, உங்க பேர் வள்ளி தானே? வள்ளி அம்மாவோட முகத்தை தான் மனுஷன் பார்க்க முடியும். நீங்க போட்டிருக்க மூக்குத்தி, கம்பல், இதுதான் மனுஷன் பார்க்க முடியும். சரியா? நீங்க இருக்கிறாங்க பாருங்க, பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்தாங்கன்னா பாட்டிமா கிட்ட ஒரு சுண்டல் வாங்கிட்டு உங்க இதுதான் பார்க்க முடியும். ஆனா உங்க இருதயத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? அதனால இந்த சுண்டல் இது ஃபுல்லா வித்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இல்ல இல்ல, எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்க. 500 ரூபாய் கிடைக்குமா? சரி, பரவாயில்ல. சரிங்களா? பரவாயில்ல. ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. இந்த சுண்டலுக்கு காசு மொத்தத்துக்கு நான் உங்களுக்கு தரேன். சரியா? அதனால நீங்க இது பண்ணுங்க. இந்த கொடுக்குற இந்த இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில இதை வச்சு இதான் யூஸ் பண்ணுங்க. சரியா? இதை நீங்க வச்சுக்கோங்க. இது வந்து என் அம்மாவுக்கு நான் அன்பா கொடுக்குறேன். சரிங்களா? இதை வச்சுக்கோங்க. புரியுதா? வாங்கிக்கோங்க, வச்சுக்கோங்க. இதை வச்சு நான் சொல்றேன், எங்க பாருங்க. இப்ப இந்த சுண்டலை வந்து நீங்க ரோட்ல இருக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறாங்கல்ல, இதா இருக்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு நீங்க இதை கொடுங்க. சரியா? நம்ம காசு வாங்க வேண்டாம். இதை வந்து ரோட்ல இருக்கிறவங்க சாப்பிடுறது இல்லாம காப்பி டீ குடிக்கிறது கூட எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னைக்கு இதை கொடுங்க. சரி, அது போதுமா உங்களுக்கு? சரி, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாங்க. சரியா? நீங்க இதை தேடுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க தேடுங்க. சரியா? ஆமா, நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் போயிட்டு எனக்கு இதுதான் முதல் போனி அப்படின்னு சொல்லக்கூடாது. திருப்பி இன்னொருத்திட்ட போயிட்டு இதுதான் முதல் போனின்னு சொல்லக்கூடாது. காலையில இருந்து ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு உட்கார்ந்து ஒரு ஏதாவது ஒரு தொழில் ஆண்டு கொடுப்பார். சரிங்களா? சரி, தேங்க்யூ. இதை கொடுத்துருங்க, எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க.